நான் படிச்ச புக்ஸ்லயே இப்படி ஒரு புக் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்ததுங்க இந்த புக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஈஸ்ட் அப்படின்னு நினைச்சா அது வெஸ்ட் அப்படின்னுது, நான் நார்த் அப்படின்னு நினைச்சா அது சவுத் என்னது, நான் இனிப்பு அப்படின்னு நினைச்சா அது கசப்பு அப்படின்னு சொல்லுது. இப்படி எல்லாம் இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. இது வரைக்கும் நான் கேட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கட்டும், மோட்டிவேஷனல் தாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற வேற விதமா நான் கேட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு நீ கேட்டது எல்லாத்த விட இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இந்த புக்கு சொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி, குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு தாங்க இது. ஓகேவா? சோ அப்படி என்னமா புக்கு அது அப்படின்னு கேக்குறீங்களா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு மண்டேவும் நான் ஒரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வருவேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் When Things Fall Apart, written by பிரேமச்சோத்ரன் அப்படின்றவர். ஸோ இந்த புக்ல வந்து நிறைய தாட்ஸ் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், நம்மள நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையாது, ப்ராக்டிக்கலா நீ இப்படி யோசி அப்படின்ற மாதிரி மண்டையில் அடிச்சு இந்த புக் சொல்லியிருந்தது. அதனாலவே பர்சனலாவே இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ When Things Fall Apart இதுல சொல்லியிருக்க முக்கியமான சில கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம் அப்படின்றது நமக்கு முக்கியம் அப்படின்னு இருக்காரு. என்னது பயம் முக்கியமா? இது வரைக்கும் நான் கேட்டதுல பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, கலங்காத அப்படிதானே நம்மள எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, பயம்னா கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நம்ம சில விஷயத்துக்கு பயந்தாதான் வந்து நமக்கு வந்து டிசிப்ளின் அப்படின்றது ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, 9 o'clock நம்ம போகணும், இல்லைன்னா ஆபீசர் வந்து நம்மளை திட்டுவாங்க, மெமோ கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு குட்டி பயம் இருக்கனாலதான் நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு அந்த ஆபீஸ்க்கு போறோம். அதே மாதிரி இந்த டேக்குள்ள நீ முடிக்கலன்னா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம் கொடுத்துறாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயம். அதே மாதிரி எக்ஸாம் டைம்ல ரிசல்ட் வரும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், எழுதும் போது ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் தான். அதனால பயத்தை வந்து நம்ம வந்து தள்ளி வைக்க கூடாது. எப்பயுமே பயத்தை வந்து நம்ம கூட வச்சுட்டு டிராவல் பண்ணணும். அதுக்காக ரொம்ப பயம் கிடையாது, பாசிட்டிவான ஒரு பயம் இருக்கணும். அது இருந்தாதான் டிசிப்ளின் வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒபீடியன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவரு சொல்லியிருக்காரு. அடுத்து செகண்ட் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னன்னா, நம்பிக்கை அப்படின்றதே ஓவரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னது நம்பிக்கை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த அதிகமா, ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு பர்சனையோ நீங்க அதிகமா நம்பினீங்கன்னா அதிகமா எதிர்பார்ப்பு வரும். அதிகமா எதிர்பார்ப்பு வரும்போது என்ன ஆகும், அது நடக்காம போச்சுன்னா பயங்கரமா நமக்கு கஷ்டம் வரும். எப்படின்னா, ஒரு நம்ம சூப்பர் ஸ்டாரோட சாங் வரும்ல, தாமரை இலையின் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லி வரும்ல, அந்த மாதிரி தாமரை இலை மாதிரி நம்ம ஒட்டி ஒட்டாம இருக்கணும். அதாவது நம்பியும் நம்பாம இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அதிகமான நம்பிக்கை வந்து நம்ம எது மேலே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் நமக்கு லைஃப்ல தோணி இருக்கும், எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு. சோ இதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு இது வேண்டாம், விட்டுருங்க, இது புரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றாரு இந்த ரைட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர வழிய அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்டிங் பண்ணல, வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடின்னு. சோ நமக்கு என்ன தோல்வியோ துன்பமோ எது வந்தாலுமே அதை அப்படியே அக்செப்ட் பண்ண கத்துக்கணும், அதை என்ஜாய் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் வர்றதுக்கு காரணம் 3 காரணம் இவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே மகிழ்ச்சியாவே தேடி தேடி ஓடுறது. ஒரு விஷயம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கல அப்படின்னா அதை வந்து விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறது. ஸோ எப்பவுமே நம்ம மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல சொல்லுவாங்க, நீங்க இதை பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க, அது பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம பிரெயின் வந்து மகிழ்ச்சியை மட்டுமே தேடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பெர்மனன்ட் ஹாப்பினஸ்ன்னு எதுவுமே கிடையாது, பெர்மனன்ட் சஃபரிங்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே மாறி மாறி வரும், இரவு பகல் மாதிரி.
ஸோ அதனால நம்ம அதை அப்படியே எது வருதோ அதை ப்ரெசன்ட் மூமெண்ட்ல அப்படியே அக்செப்ட் பண்ண பழகிடணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அது கஷ்டம் தான் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், என்னை நான் புது மனுஷனா மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னு வைங்க, அது லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற தொழில் போகுது, அதுல லாஸ் ஆயிடுச்சுன்னா இல்ல அப்படின்னு இன்னொருத்தருக்கு ஓடுறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏன் லாஸ் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணாமையே விட்டுட்டு பாதியில விட்டுட்டு ஓடுறோம். ஸோ இதுதான் ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்டு பாத்தீங்கன்னா, எதையுமே நம்ம ஃபுல்லா அக்செப்ட் பண்றதே இல்லை. அக்செப்டன்ஸ் அப்படின்னு நமக்கு வரதே இல்லை. நம்ம பிளாக்கா இருக்கோம்னா அதை பிளாக் அக்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து குள்ளமா இருக்கோம்னா அதை ஷார்ட்டா இருக்கிறத அக்செப்ட் பண்ணணும். ஸோ அக்செப்டன்ஸ்னு வந்ததுனாலே நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வந்து சக்சஸ் வரும்னு சொல்ல முடியாது, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு எல்லையை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து திரும்ப ஓடாம, அப்போ ஒரு டாக் நம்ம துரத்துதுன்னா அதை வந்து நம்மளும் ஓடிட்டே இருக்காம திரும்பி பார்த்தோம்னா அந்த டாக் ஓடிடும்ல, அதே மாதிரிதான் நம்ம ப்ராப்ளத்தையும் வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் இவர் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாங்லின் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அது என்ன டாங்லின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மத்தவங்களை வந்து நம்ம எம்பத்தட்டிக்கா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரீத் இன் பண்ணணும். இப்போ நம்ம செம்ம ஹாப்பியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பிரீத் இன் பண்ணும்போது என்ன நினைச்சுக்கணும், இந்த தருணத்துல நான் ஹாப்பியா இருக்கேன், இதே மாதிரி மத்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு நினைச்சிட்டு பிரீத் அவுட் பண்ணணும். இப்ப நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் பிரீத் இன் பண்ணும்போது என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இந்த கஷ்டத்தை போக்கிருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத் அவுட் பண்ணணும். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மெத்தட்லயுமே இந்த டாங்லின் மெத்தட், ஒவ்வொரு பிரீத் அவுட் பண்ணும் போதுமே நம்ம என்ன பண்றோமோ இதை மத்தவங்க அனுபவிக்க கூடாது, மகிழ்ச்சியை மட்டும் மத்தவங்க அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரீத் அவுட் பண்ணணும்னா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு சில சமயம் வேலை செய்யவே பிடிக்காதுங்க, என்னடா இந்த வேலை ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம 3 விஷயத்த ஃபாலோ பண்ணோம். நமக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு செவரா நம்ம நினைச்சுக்கணும், ஒரு வால். இந்த வாலை பிரேக் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு எது நமக்கு தடையா இருக்கோ அந்த செவரை உடைச்சிடணும். நெக்ஸ்ட், நம்மள யாராவது திட்டுறாங்க, நம்மள கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடின்னு சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் சின்னதா ஒரு நல்லது இருக்கும், அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்க. என்ன திட்டாரு இந்த பாஸ், இந்த பாஸ் நல்லாவே இருக்க கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லாம ஏன் திட்டினாரு அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் ஒரு வழியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம நாம ஒரு தனி வழியை யோசிக்கணுங்க. ஓகேவா, புதுசா ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும். இப்ப இருக்க வேர்ல்ட் எல்லாம் அப்படிதானே, புதுசா ஒரு வழியை யோசிச்சுட்டு போகணும். எல்லாரும் ஃபாலோ பண்றதே நானும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரீமா ஹாப்பி தர விஷயத்தையும் நம்ப கூடாது, எக்ஸ்ட்ரீமா சேட்னஸ் தர விஷயத்தையும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, பாராட்டு பழி, இத எல்லாமே நம்ம 8யுமே நம்ம தூரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த புக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. மைத்ரி, போதிச்சித்தா அப்படின்னு. போதிச்சித்தானா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டினா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது, போதிச்சித்தானா எல்லாத்தோட இறங்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறது, எல்லாத்தோட கஷ்டத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு லெசனை கத்துக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல இந்த புக்ல மெடிடேஷன் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. மெடிடேஷன் அப்படின்னா வந்து எல்லாமே சக்சஸ் ஆகும், மெடிடேட் பண்ணா நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்லை, சுத்தி இருக்கிறத நம்ம அனுபவிக்க கத்துக்க முடியும். பயமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம கிட்ட வச்சு அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த புக் வந்து படிக்கும்போது எனக்கு நிறைய டிஃப்ரெண்டா இருந்தது. மண்டையில் அடிச்சு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் தாண்டி நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா இருமா அப்படின்ற மாதிரி அடிச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சோ நீங்களும் இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது என் கூட ஷேர் பண்ணுங்க. சோ உங்களோட சஜஷனை என்னோட யூடியூப் கமெண்ட்ல சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல எதனாலும் உங்களோட சஜஷனை நீங்க சொல்லுங்க. லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிபிகேஷன் ஐகான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் மறக்காம இந்த பொண்ணு ஏதோ எஃபோர்ட் போடுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.